கபம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? நுரையீரல்ல வந்து சளி தேங்குறது, மூச்சு விடுறதுக்கு சிரமம் சொல்லுவாங்க, தலைவலி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ என்ன நம்ம கபம் அதிகமாகுதுன்னா நம்ம செய்ற விஷயம் தான். எப்பவுமே ஏசி ரூம்லயே இருக்கிறது. என்ன பண்ணும்? அது நமக்கு ஹீட்டா கன்வெர்ட் ஆகி, அது கபமாக மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப தலையில நமக்கு கபம் ஏறும். ஸோ நெறைய பேர் சொல்லுவாங்க, ஆஃபீஸ்ல நான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு தலைக்கு மேலேயே தான் ஏசி இருக்குங்க. ஸோ சென்ட்ரலைஸ்ட் ஏசிய ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ கபம் உடல்ல சேர ஆரம்பிச்சுரும். அப்போ அந்த கபத்தை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முக்கியமான ஒரு வழிமுறை, எப்பவுமே சளி இருக்குன்னா நம்ம மாத்திரைய போட்டு போட்டு நம்ம சப்ரஸ் பண்ணக்கூடாது. அதோட சைடு எஃபெக்ட்ஸும் உடல்ல அதிகமாயிட்டே போயிடும். அப்ப அத தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றத பார்க்கலாம். அத தவிர்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த கற்பூரவள்ளி தான். அடல்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா, இது கஷாயம் மாதிரி குடிக்கலாம். கொஞ்சம் கார்ப்புத்தன்மையோட. ரொம்ப சிம்பிளா இது ஒரு 10 இலைகள் எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணீர்ல போட்டுறணும். போட்டுட்டு இதுல திப்பிலி பொடி. ஸோ திப்பிலின்னு சொல்லக்கூடிய மூலிகை நம்ம பேரை கேட்டாலே என்ன ஆகும்? ரொம்ப காரத்தன்மை. மிளகை விட 10 மடங்கு காரம் இதுல இருக்கும். அப்போ அந்த கபத்தை எந்த அளவுக்கு வீரியமாக இதை விரட்டும்னு பார்த்துக்கணும். இதுல வந்து ஒரு 3 சிட்டிகை தான் திப்பிலி பொடி சேர்க்கணும். ஸோ இப்போ ஒரு 10 இலைகளை போட்டு தண்ணீர்ல போட்டிருக்கோம். 3 சிட்டிகை அளவு திப்பிலி பொடி இதுல சேர்த்துட்டு ஒரு 4-5 மிளகு போதும். நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு ஒரு 80லிருந்து 100 ml வந்த பிறகு இதை ஃபில்டர் பண்ணிட்டு தேன் கலந்து எடுத்துக்கணும். ஸோ தேன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இந்த கஷாயம் அடல்ட்ஸ் பெரியவர்களுக்கு, ஸோ 15-18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நாட்பட்ட நெஞ்சு சளி இருக்குன்னா தாராளமாக இந்த மாதிரி கஷாயத்தை குடிக்கலாம்.